மாசும் பிரேமும் இது வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரல? அது சரி, அந்த ஆச்சாரியார் பாபா இருக்காரே, அவரு அந்த ராஜனாக கூட போராடுறதுக்கு என்ன ஐடியா கொடுத்திருப்பாருன்னு தெரியலையே. இந்த நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. எங்களை காப்பாத்துங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எங்களை காப்பாத்துங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆள் யாருன்னு தெரியாம எப்படிப்பா காப்பாத்துறது? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு நாங்க அந்த நாகம் சொன்ன மாதிரி எல்லாம் ஆடிட்டோம். அவ என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் நாங்க செஞ்சோம். ஆனா அவ பழிய தூக்கி எங்க 2 பேர் மேலயும் போட்டுட்டா. எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு உங்க கூடயும் பரத்வாஜ் குடும்பத்து கூட என்ன பகை இருக்குன்னு. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்துற முடிஞ்ச மணிக்கவும் ட்ரை பண்ற. ஆனா எழுந்து என் லெவலுக்கு வாங்க. அதாவது எழுந்து நில்லுங்க. உங்க 2 பேருக்கு ஒண்ணு தெரியுமா? என் பாஸோட கணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே தப்பா போகாது. என்னோட பாஸ் தான் சொன்னாரு, அந்த ராஜநாகம் உங்க 2 பேரையும் சும்மா விடாதுன்னு. நாங்க சாக விரும்பல. எங்களை காப்பாத்துங்க. அந்த நாகம் 2-3 கொலை பழிய கூட எங்க மேல போட்டுட்டா. இங்க பாருங்க, உங்க 2 பேரை என்ன பண்ணலான்றத என் பாஸோ இல்ல பிரேமோ தான் டிசைட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்க தங்கிக்கலாம். சரிங்க. சரி சரி, கண்டிப்பா தங்கிக்கிறோம். சரி சரி, தேங்க்ஸ்ங்க. ஒரு வழியா என்னோட வழிக்கு இப்ப வந்தீங்களா? என்ன இப்படி ஆயிடுச்சு? சித்தார்த் பிரேம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதோட அமர் இப்போ பிரேம் அம்மா கூட தான் இருக்கான். இவங்க எல்லாரும் எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்களை எப்படி தடுத்து நிறுத்துவேன்? இந்த அமர் எங்க இருக்கான்? சித்தார்த்தனா? பிரேம் பிரேம் நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரேம், அது நான் இங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்ப. இப்ப என்ன நாடகம் ஆடி ஏமாத்த வந்திருக்க? சரிதான். இப்ப பிரேமும் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டுல எல்லாரும் ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் இருக்காங்க. நீங்க அது பதில் சொல்லு. இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியாது. சொல்லு. அது நான் இங்க. நீ யாருக்கும் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அமர், நீ உயிரோட இருக்க? பிரேம், ஒருத்தனுக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவனை மரணத்தாலையும் எதுவுமே பண்ண முடியாது. வந்துட்டானா? இப்ப இவன் நடிப்பையும் பார்க்கணும். அந்த தாய் உனக்கு நீண்ட ஆயுள தரணும். நல்லா இரு. நல்லா இருப்பா. நீ உயிரோட இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. நாங்க உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டோம். எங்களால உனக்கு எவ்வளவு கெடுதல் நடந்திருக்கு. இல்ல சித்தார்த், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையான குற்றவாளிங்க ஜெகதீஷும் சுஷ்மாவும். இதெல்லாம் அவங்களால தான் நடந்துச்சு. இப்பவாவது நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோகிணியும் நானும் என்ன சொன்னமோ அதே தானே இப்ப அமரும் சொன்னாரு. சொல்லுங்க, இப்ப நான் இந்த அக்னி பரீட்சையில ஜெயிச்சிட்டேனா? நான்
நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இந்த வீட்டுல தங்கறதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? ஏன்னா எனக்கு அந்த ஜெகதீஷ் அப்புறம் அவங்க பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு. சித்தார்த், இந்த பொண்ணு இருக்காளே, எந்த தப்பும் செய்யாம இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்கா. சரி, இனிமே இவங்க தங்கலாம். பெரிய பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டி அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ நாளைக்கு காலையில அவங்கள மீட் பண்ணலாம். சரி. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐம் சாரி சித்தார்த், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ண முடியாம நிக்கிறேன். நீயே இந்த வீட்ல என்ன தங்கறதுக்கான அனுமதி வாங்கி கொடுத்திருப்ப. ஆனா உன்னுடைய நோக்கங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நானே தான் இந்த முடிவெடுத்தேன். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் இடத்தை பிடிக்கிறதுக்கான ஆரம்பத்தை நானே செய்ய ஆசைப்பட்டேன். இது என்னுடைய முதல் வெற்றி. இன்னும் சொல்ல போனா, பரத்வாஜ் ஹவுஸோடைய உண்மையான மருமக ரோகிணி பரத்வாஜ் தம் புகுந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. இப்ப இந்த போராட்டம் நடக்க போறது உன்னுடைய சக்திக்கும் நான் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நடுவுல தான். இனிமே தோல்வியை பாக்கிறதுக்கு பழகிக்கோ. நீ வேணா இந்த வீட்ல தங்கலாம், ஆனா சித்தார்த்தோடைய ரூம்ல நான் தானே இருக்கேன். இன்னைக்கு ஏதோ உன்னுடைய தலையெழுத்து நல்லா இருக்கு, ஆனா தினமும் இந்த மாதிரி ஆகாது. எது நீ தலையெழுத்துன்னு சொல்றியோ அது என்னுடைய நம்பிக்கை. அது என்னைக்குமே தப்பாகாது. பெரிய பாட்டி, அந்த மாயக்காரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. நமக்கு கூடிய சீக்கிரம் அவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். பெரிய பாட்டி, நீங்க அழவே கூடாது. இப்போ ஜெகதீஷும் சுஷ்மாவும் நம்ம கூட இருக்காங்க. கேலண்டர் கூட அவங்க 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. சீமா, நீங்க அந்த மாய பொம்பளை கிட்ட 15 நாள் கண்டிஷன் போட்டது ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ நாங்க அந்த ஐயா கூட சேர்ந்து சித்தார்த்தை காப்பாத்துறதுக்கு தகுந்த வேலைகள்லாம் பார்க்க முடியும். இந்த 15 நாளுக்குள்ள நம்ம வீட்ல நம்ம எல்லாத்தையுமே சரி செஞ்சு அந்த நாகத்தை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இன்னைக்கு ஆச்சாரியார் விபூதி தரதுக்காக வர சொல்லியிருக்காரு. விபூதியா? ஆமா, அந்த விபூதியை ராத்திரி பூரா பூஜை பண்ணி ரெடி பண்ணிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த விபூதியை பயன்படுத்தினா ராஜநாகத்தோட சக்தி கொஞ்ச நேரம் குறைஞ்சிரும். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க அத
இப்பவே எடுத்துருவாங்க மாமா. அதுக்கப்புறம் பாருங்க அந்த பொம்பளைனா என்னெல்லாம் பண்றேன்னு. இந்த வாய்ப்பை நான் நிச்சயமா கைவிட மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப உங்களுடைய 2 மருமகளும் ஒண்ணா இருக்காங்க. அக்கா தங்கச்சி நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டோம். அம்மா தாயே, சில பேரு அஸ்வினி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சேலஞ்சில கலந்துக்கிட்டாங்க. நான் அஸ்வினி உபயோகிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என் முடி வேகமா வளர். அப்படியா? அப்படின்னா இந்த நிமிஷங்களை நல்லபடியா உன் மனசுல பத்திரமாக்கி வச்சுக்கோ. ஏன்னா இதான் கடைசி தடவை நீ உன் குடும்பத்தோட எல்லாரோடையும் இருந்தது. உனக்கு தலையெழுத்து நல்லா இருக்கு. அதான் நேத்து சித்தார்த்த உன்னை இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனா நீங்க தங்கி இருந்தாலும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு ராத்திரி சித்தார்த்த எனக்கு முழுமையா சொந்தமாக்கிப்பேன். இது வரைக்கும் நான் என் மரியாதையை மீறி நடந்துக்கவே இல்லை. ஏன்னா அவரை சொந்தமாக்கிக்கிறதுக்கு என்னுடைய 3 விதிமுறைகளையும் செஞ்சு முடிச்சாதான் புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னுடைய நோக்கத்தை மாத்திட்ட. இப்போ நீ 14 நாள் காத்துட்டு இருக்க போற. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அடையறதுக்கு எனக்கு ஒரு ராத்திரி போதும். என்னாச்சு? நான் யாரையுமே கொலை பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சத்தியம் பண்ணேன். இந்த மாதிரிலாம் என் புருஷனா அவர் என்னுடைய புருஷன். இன்னைக்கு ராத்திரி அவர் அடைஞ்சிருவேன்னு உன் மனசுல இப்ப தோணுதுல்ல? அப்ப போ, முயற்சி பண்ணி பாத்துக்கோ. இது ஒரு பொண்டாட்டியோடைய நம்பிக்கை. உன்னால என் புருஷன் கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படியா? நானும் சித்தார்த்தும் ஒரே ரூம்ல தான் இருக்கோம். நான் அவரை நெருங்கவே முடியாது நீ சொல்ற? நம்பிக்கை இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அது அளவுக்கு மீறி போறது நல்லதே இல்ல. நல்லது கெட்டது பத்தின கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ. உனக்கு மட்டும் தைரியம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என் புருஷனை நெருங்கி பாரு. பதினஞ்சு நாளைக்கு யாரையும் கொல்ல கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினது நல்லதா போச்சு. அதுவும் இல்லாம எனக்கும் கொலை செய்யறதெல்லாம் ரொம்ப அழுத்து போயிடுச்சு. இந்த போராட்டம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேரும் தோக்க தயாராயிடுங்க. இந்த வேலை எனக்கு எந்த அளவுக்கு சுலபமா இருக்க போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது. நாம இவளை தோக்கடிக்கிறதுக்கு இந்த விபூதி நமக்கு உதவி செய்யும். அதுக்காக தான் பாபா கொடுத்திருக்காரு. ரவிவர்மா ஓவியமும் அதிலிருக்கும் அற்புதமும் உருவாக்கும் இடமிதுவே.
பிரஸ்டீஜின் இண்டக்ஷன் குக்டாப் இப்போது ஒப்பற்ற விசில் கவுண்டருடன். இது விசிலை எண்ணி சமைப்பதை நிறுத்தி சமைத்ததை சூடாக வைத்திடும் தானாகவே. மனைவியை நேசிக்கிறவங்க இந்த பாலை குடிச்சதும் சித்தார்த்த வசியம் ஆயிடுவாரு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி அவர் என்ன முழுமையா ஏத்துக்குவாரு. என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கியா? என்ன விஷயம்? சித்தார்த்த உனக்கு சொந்தமாக்கிக்க எந்த வழியும் கிடைக்கலையா? பரவாயில்ல, நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இரு. நான் சித்தார்த்த எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். இவளால நிச்சயமா என்ன தடுக்க முடியாது. அதான் நான் குழம்புறதுக்கு இந்த மாதிரி பண்றா. நான் இவ வலையில சிக்க போறதில்ல. சித்தார்த், பால் குடிங்க. எனக்கு வேண்டாம். சித்தார்த், என்ன விஷயம்? நீங்க ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? ரோகிணி, இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வர்மா தினமும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பெரிய பாட்டியை எப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கோயில்ல இருந்து பாட்டிக்காக பிரசாதம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்க அந்த பிரசாதத்துல என்ன கலந்து கொண்டு வருவாங்கன்னே தெரியல. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய பாட்டியோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். இப்ப யார் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க மகாதேவி மேல நம்பிக்கை வைங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாமே சரியாயிடும். இப்போ பால் குடிங்க. இத குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்.